Okay, so we are given two strings, okay, S and T, and T is generated by randomly shuffling S. So S வந்து ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி T ஜென்ரேட் ஆகுது. அப்புறம் தென் ஆடிங் ஒன் மோர் கேரக்டர் அட் ரேண்டம் பொசிஷன். ஸோ இதை ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி T ஜென்ரேட் ஆகுது. ஸோ எப்படி வேணால் ஷஃபிள் பண்ணலாம். அதை ஷஃபிள் பண்ணால் என்ன வரும்? DCAB ஏதோ வருது. அப்புறம் அண்ட் தென் ஆடிங் ஒன் எக்ஸ்ட்ரா கேரக்டர் இது கூட ஆட் பண்ணணும். அது எந்த பொசிஷனில் வேணால் ஆட் பண்ணலாம். இங்கே ஆட் பண்ணலாம், இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ எங்கே வேணால் ஆட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கேரக்டர். இப்போ ரிட்டர்ன் த எக்ஸ்ட்ரா கேரக்டர், த எக்ஸ்ட்ரா லெட்டர் விச் இஸ் ஆடட் டு T, அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை டிஃப்ரெண்ட் வேஸில் ஸ்டால் பண்ணலாம். ஒன் ஆஃப் த வே என்ன அப்படின்னா, இதில் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, SNT கன்சிஸ்ட் ஆஃப் லோவர் கேஸ் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் வந்து கேரக்டர்ஸ் தான் இருக்க போகுது. கேரக்டர்ஸ் என்ன, லோவர் கேஸ் வேறு. அப்போ A to Z 26 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ சிம்பிள் லாஜிக் வந்து இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு லெட்டர் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை போகும்போது அதை என்ன பண்ணால் அது கரஸ்பாண்டிங் கவுண்டர் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், ரைட்டு. ஸோ அப்போ இங்கே இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் இங்கே ஆட் பண்ணதெல்லாம் இங்கே செப்பரேட் ஆகிடும். அந்த எக்ஸ்ட்ரா கவுண்ட் இருக்குது பார்த்தியா, ஃபஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிடுறேன். அப்போ எக்ஸ்ட்ரா கவுண்டர் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா லெட்டர் வந்துருக்குல்ல, அதோட கவுண்ட் மட்டும் 1 இருக்கும். எதோட கவுண்ட் 1 இருக்குதோ அந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம், ரைட்டு. ஸோ இதுக்கு கோட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஹவு டு கோட் இட்? ஸோ வி நீட் டு ஹேவ் எத்தனை கவுண்டர்ஸு? ஐ நீட் டு ஹேவ் 26 கவுண்டர்ஸ். ஓகே, 26 கவுண்டர்ஸ் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் அந்த கேரக்டரை மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் முதல்ல T போகிறேன், T கேரக்டர். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணேன், டீயை வந்து நான் லூப் அடிக்கணும்னா கேரக்டர் அரே மாற்றணும். ஸோ T.to கேர் அரே. ஸோ கேர் அரேவாக மாற்றி லூப் அடிக்கிறேன். நம்ம இதில் இப்போ ஒரு கேரக்டர் வருதா, அது கரஸ்பாண்டிங் கவுண்டரை நான் போயிட்டு என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அது கரஸ்பாண்டிங் கவுண்டர் என்ன, TC-A. அதான அது கரஸ்பாண்டிங் கவுண்டர். ரைட்டா? இப்போ சப்போஸ் A வருதுன்னா A - A 0. அப்போ இண்டெக்ஸ் 0ல் போய் கரஸ்பாண்டிங் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் டன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ I am looping over S counter. ஓகே, இது S அரேல லூப் பண்ணுறேன். இந்த S கவுண்டர் அது கரஸ்பாண்டிங் கவுண்டர் என்ன பண்ணுறேன்னா போய் டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எஸ்ஸில் லூப் அடிச்சு இப்போ ஏன்னா இப்போ ஏ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், கரெக்டாக அது டிக்ரிமெண்ட் ஆகிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கவுண்டரில் லூப் அடிக்கணும். ஓகே, ஃபார் int I is equal to 0லேருந்து I less than 26 கவுண்டர்ஸ் இருக்கா, I plus plus if corresponding counter, ரைட், அதோட வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒரு லெட்டர் தானே, அது வேல்யூ 1 இருக்குது அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் இதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, வாட் ஐ ஹவ் டு ரிட்டர்ன், என்ன இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கோ, ரைட்டா, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கூட ஏ லெட்டரை ஆட் பண்ணிக்கணும். கரெக்டா? ஏன்னா இப்போ நான் இண்டெக்ஸுக்கு -A பண்ணுறேன், அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் வர்றதுக்கு +A பண்ணிடணும், ரைட். ஐ ஹவ் டு ரிட்டர்ன் த கேரக்டர், ரைட். ஸோ இதை நான் வந்து அப்படியே கேரக்டராக டைப் கேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கேரக்டராக டைப் கேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். சப்போஸ் வேல்யூ இல்லை அப்படின்னா ஐ கேன் ரிட்டர்ன் எம்டி கேரக்டர். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ரன் அண்ட் திஸ் அண்ட் சி. ஓகே, ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ். இதில் என்னென்னா நம்ம வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி 26 அதே தான் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் 1 தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. தனித்தனியாக 2 லூப்பில் போகிறோம். இப்போ எப்போதுமே நமக்கு எல்லாமே சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ஆரும் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்ஆர் பண்ணும்போது இப்போ இது எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணிடுறேன், அப்புறம் இது எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணுறேன்னா 2 வேல்யூ சேமாக இருக்குல்ல, எக்ஸ்ஆர் பண்ணும்போது 2 வேல்யூஸ் எக்ஸ்ஆர் பண்ணும்போது 0 ஆகிடும், ரைட். ஏன்னா எக்ஸ்ஆர் பண்ணும்போது பாருங்கள்,
லைட் சேக் 5 5ஓட பைனரி என்ன 101 இன்னொரு 5 அதோட பைனரி என்ன 101 ஸோ 5ஓட 5 எக்ஸ்ஆர் பண்ணும்போது சேமாக இருந்தால் 0 ஆகிடும் ஸோ எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு 0 வந்துடும் ஸோ அதனால் என்னென்னா எக்ஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி வச்சும் நம்ம இதை பண்ணிடலாம் ஸோ லெட்ஸ் ஹாவ் அன் எக்ஸ்ஆர் 0 இப்போ ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங் த்ரூ த strings okay so character tc is equal to t dot to char array okay இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் XOR TC அதாவது இந்த T ல இருக்கிற எல்லா கேரக்டரும் நான் XOR பண்ணிக்கிறேன் XOR equal to TC எல்லாத்தையும் XOR பண்ணிட்டேன் ஓகே இப்போ அடுத்தது stringல லூப் அடிச்சு string எல்லாத்தையும் XOR பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் XOR பண்ணிட்டேன் கரெக்டா அப்போ என்ன எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்குது எல்லாமே கேன்சல் ஆகிடும் இந்த ஏபிசிடியும் இந்த ஏபிசிடியும் கேன்சல் ஆகிடும் இந்த எக்ஸ்ட்ரா இ இருக்குல்ல அது மட்டும்தான் அந்த XORல இருக்கும் ஸோ அதனால அந்த XOR அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இதுக்கு நம்ம எந்த அரே எதுவுமே டிக்ளேர் பண்ண தேவையில்லை ஸோ எப்போதுமே நிறைய இதை கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன் எக்ஸ்ஆர் அப்படின்னா we have to return it as a character கரெக்டா you have to typecast to a character and return it இல்லை அது கேரக்டராகவும் அப்படியே டிக்ளேர் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே run but you can also have a character you need not have XOR பண்ணும்போது anyway it is going to store the ASCII value right so you can also have it as a character so all that is case passed